நான் படித்ததுக்கும் நான் வேலை பார்க்குறதுக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமுமே கிடையாது. நான் எடுத்த குரூப்புக்கும் +1 +2 எடுத்த குரூப்புக்கும் அடுத்த டிகிரிக்கும் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து லைஃப்பை வந்து ஒரு சிக்ஸாக் மோடில் தான் போயிட்டுருக்கு. எதுக்கு எடுக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்படி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் +1 +2க்கு எனக்கு யாரும் சொல்லித்தரக்கு கிடையாது. பட் நான் சொல்லி ஒரு 10 பேராவது இது இன்ஸ்பயர் ஆகி அவங்க எந்த ஒரு வழியில் போனாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். பிகாஸ் எஜுகேஷன் வில் ஸ்டாண்ட் ஆல் ஓவர் யுவர் லைஃப், ஹோல் லைஃப். ஹாய், ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். இன்னைக்கு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ஒரு பதிவு போடலான்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஆல் SSLC அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ மேக்ஸ் குட் மார்க்ஸ். ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னா நீங்கள் +2 அண்ட் 10 பாஸ் ஆகிட்டாங்கணும். ஃபெயில் ஆனவங்களுக்கும் பரவாயில்ல, அவங்களுக்கும் விஷஸ் தான். அடுத்த எட்டம்ப்டாவது எழுதி பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளத்தோட எல்லாருக்கும் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வினிங் 10th and +2 எக்ஸாம்ஸ். அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் SSLC வந்து 8,94,264 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் பண்ணியிருக்காங்க. அதில் 91.39% பாஸ் ஆகியிருக்காங்க. அப்படின்னா அந்த கணக்குப்படி பார்த்தா 8,18,743 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க. இதில் கேர்ள்ஸ் மோஸ்ட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. பாய்ஸை விட கேர்ள்ஸாக மோஸ்ட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. இன் 10th SSLC எக்ஸாம், தமிழ்நாடு SSLC எக்ஸாம் அண்ட் 12th எக்ஸாமில் வந்து 94.56% பெட்டர் தென் 10th பாஸ் ஆகிருக்காங்க. அண்ட் இது அப்பியர் பண்ணவங்க எத்தனை பேர்னா 7,60,606 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் பண்ணியிருக்காங்க. அதில் 94.56% பாஸ் ஆகிருக்காங்க. பட் இன் 10th கேர்ள்ஸ் தான் அதிகமாக பாஸ் ஆகிருக்காங்க பாய்ஸை விட. அண்ட் ஆல் ஓவர் CBSE ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. 87.9% has been registered this year. அண்ட் 10th ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் சேம் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. 91.52% CBSEல வந்து எல்லாரும் பாஸ் ஆகிருக்காங்க. எதுக்கு இந்த புள்ளி விவரம்னா, ஒரு டேட்டா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 8 lakhனா CBSE ப்ளஸ் தமிழ்நாடு ஸ்டேட், அப்போ மொத்தம் இது எடுத்து பார்த்தீங்கன்னா 20 lakh 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 அண்ட் 10th 1 இயரில் வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரியாட்டு பாஸ் ஆகி வெளியே வாரீங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. மேக்ஸிமம் எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அந்த டைமில் நம்ம இப்போ 10th முடித்தோன்னா மேக்ஸ் பயோ பெரிய டிகிரியில் பெரிய கிளாஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோமே, ஏதோ ஒன்று அதாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு யோசிப்போம். பட் there are more vocational groups in 11th and 12th for study. அது படித்தாலும் பெரிய ஆள் ஆகலாம். இப்போ என்னோட லைஃப் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன். எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு இது இல்லை. மேக்ஸ் பயாலஜி எடுத்துகிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு இப்போ ITயில் வேலை பார்க்குறேன். ஏன் நான் படித்ததுக்கும் நான் வேலை பார்க்குறதுக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமுமே கிடையாது. நான் எடுத்த குரூப்புக்கும் +1 +2 எடுத்த குரூப்புக்கும் அடுத்த டிகிரிக்கும் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து லைஃப்பை வந்து ஒரு சிக்ஸாக் மோடில் தான் போயிட்டுருக்கு. எதுக்கு எடுக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்படி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ. எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது. ஒரு +1 +2க்கு எனக்கு யாரும் சொல்லித்தரக்கு கிடையாது. பட் நான் சொல்லி ஒரு 10 பேராவது இது இன்ஸ்பயர் ஆகி அவங்க எந்த ஒரு வழியில் போனாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். பிகாஸ் எஜுகேஷன் வில் ஸ்டாண்ட் ஆல் ஓவர் யுவர் லைஃப், ஹோல் லைஃப். பிகாஸ் இந்த உலகத்தில் எஜுகேஷன் இல்லைன்னா உன்னால் சர்வே பண்ணவே முடியாது. எஜுகேஷன் இஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் அட்ரஸிங் யுவர் லைஃப் அண்ட் யுவர் கரியர் அண்ட் யுவர் கோல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் உனக்கு என்ன ஐடியா, இப்போ +2 முடிச்சிருக்கேன்னா உனக்கு அடுத்து என்ன போகணும்னு ஐடியா இல்லைன்னா தேர் ஆர் மெனி கோர்சஸ். லைக் எக்ஸாம்பிள், உனக்கு தெரியாத நான் சில பல கோர்ஸ் இல்லை. AI ML மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இப்போது டிகிரி
இன்ஜினியரிங்கில் தான் ஒரு டிகிரி சேர்த்துருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் இயர். காலேஜோட பேர் மென்ஷன் பண்ணல, பட் காலேஜ் பேர் தெரியணும்னா எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போய் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி ஃபார் அன் ஏரோநாட்டிக்கல், நாட் ஏரோநாட்டிக்கல், மெரைன் இன்ஜினியருக்கு பதிலாட்டு பிஎஸ்சி. இட்ஸ் கம்ஸ் அண்டர் டிகிரி, நாட் அண்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இட்ஸ் கம்ஸ் அண்டர் டிகிரி பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆர்வமாக இருக்குன்னா உங்களுக்கு பிபிஏ பிசிஏ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கோப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு ஐடி ஃபீல்டு தான் வேணும்னா இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து குடிகட்டி பறந்துட்டு இருக்க சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி எடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸும் எடுக்கலாம், ஆர்கிடெக்சர் எடுக்கலாம். அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு மீடியா பக்கம் போகணுன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து அதோட ஒரு டிகிரியாட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மீடியா பக்கம் போகலாம். பிகாஸ் த மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ஆர் inspiring in medias like YouTubes and any other influencers like that, and making weird directors, short films அப்படி பண்ணணும்னு ரொம்ப பேர் ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கலாம். பட் இன்ஜினியரிங் எடுத்துட்டு மீடியா பக்கம் போகணும், இல்லைனா வேற ஏதாவது எடுத்துட்டு மீடியா பக்கம் போகணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டை நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணணும். பிகாஸ் நமக்கு இப்போ நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கல, ஒன்றாவது படித்ததுக்கு வேலை கிடைக்கல. பட் நீ என்ன ஒரு எய்ம், என்ன ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன ஒரு கோலில் இருக்குதோ அந்த கோலை மேக்ஸிமம் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக பார்க்கணும். என்னென்னா இப்போது உனக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆர் சவுண்ட் ரெக்கார்டர் ஆர் சவுண்ட் இன்ஜினியர் அப்படி ஆகணும்னா சவுண்ட் இன்ஜினியருக்கு தனியாக கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை படிச்சுட்டு உன்னோட நீ இப்போ 4 வருஷம் வீட்டில் சொல்கிறாங்கன்னு இன்ஜினியரிங்கோ வேறு ஏதாவது படிச்சுட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இப்போ ஏதாவது படித்து அதோட ஒரு பாத்தில் உனக்கு போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போ +2 முடித்தவங்களுக்கு இன்னொரு ஸ்கோப் என்னன்னா அக்னிபத்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தாங்க. அந்த அக்னிபத் வந்து 18 to 25 இயர்ஸில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அக்னிபத்தில் நீங்கள் போனீங்கன்னா 6 LPA, அது ஏஜ் 4 இயர்ஸ் தான் சர்வீஸ். 4 இயர்ஸ் அட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் ஜாப், 4 இயர்ஸ் தான் சர்வீஸ். நீங்கள் முடிச்சு வரும்போது உங்களுக்கு கையில் வந்து 15 lakhs வந்து ஒரு பென்ஷன் அமௌண்ட் இல்லை பிஎஃப் அமௌண்ட்டாட்டு தான் கையில் கிடைக்கும். அண்ட் மந்த்லி பென்ஷன் வரும். அண்ட் அதுக்கப்புறம் உனக்கு இந்த 15 லட்சம் வச்சது இந்த லோகத்தில் உனக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலே உன்னால் ஜீவிக்க முடியலாம். இல்லைன்னா உனக்கு அதுக்கப்புறம் ஒரு 21-22 இயர்ஸுக்கு அப்புறம் நீ வந்துட்டு ரிட்டையர்டாக வந்துட்டு ஏதாவது டிகிரி பண்ணலாம். டிகிரி பண்ணிவிட்டு ஏதாவது வேலைக்கு போகலாம். அந்த ஒரு ஸ்கோப்பை நீங்கள் தலையில் எடுத்து அந்த அக்னிபத்தில் நீங்கள் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி யாருக்காவது பர்சனலாட்டு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் வேணும்னா கீழே என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பிசியாக விட்டு மெசேஜ் பண்ணலாம். என் நம்பர்ஸ் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே அதில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஜஸ்ட் அன் அவேர்னஸ் வீடியோ. இதெல்லாம் கேட்டுட்டு நான் பெரிய ஆளான்னு கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு இது யாருன்னு சொல்லி தரையில்லை. பட் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். என்னால் ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஜித் நாகப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ until bye from Ajit, from seeing you next video.